சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நிறைய சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒருவேளை அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற மாதிரியான வீடியோ தான் இது. சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே எடுத்துட்டு வர என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல பில் கேட்ஸ், பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ட்ரம்ப், அப்புறம் இங்கிலாந்து அரச குடும்பத்தோடைய இளவரசர்கள், சோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன அப்படிங்கறத பேசிக்கா உங்ககிட்ட நான் டீகோட் பண்றேன். 2008க்கு முன்னாடி வந்து அமெரிக்கால ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கான். லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 4 பேர் கிட்ட வந்து பந்தா பண்ணிட்டு திரியிற ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கான். பரம்பரை ஏழையா இருந்திருக்கான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன். எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 13 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற மைனர் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காமிச்சு காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பண ஆசையை தூண்டி அந்த பெண்களை வந்து லோக்கல்ல மேயர், லோக்கல்ல இருக்கிற எம்பி, எம்எல்ஏஸ் அப்படின்னு அந்த ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா தவறான முறையில வந்து அனுப்பி அது மூலமா காசு சம்பாரிச்சு லோக்கல்ல வந்து ஒரு கிளப்பை வந்து உருவாக்குறான். அந்த லோக்கல் கிளப்ல ஜட்ஜஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவன் காசு மலையா பொழிய ஆரம்பிக்கிறதுனால 2008க்கு அப்புறம் ஒரு ஐலாண்டை வந்து தனக்கு சொந்தமாவே வாங்கிடுறான். அந்த ஐலாண்டுக்கு தன்னுடைய பேரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ல இருந்து அந்த எப்ஸ்டீனை எடுத்து அந்த ஐலாண்டுக்கும் எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு, சோ இப்போ அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, ஐலாண்டு வாங்கிட்டான். இவனுக்கு தொழில் பண்றதுக்கு இவன் வலுக்கட்டாயமா மைனர் பெண்களை வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட உங்களுக்கு கீழே நீங்க எத்தனை பெண்களை சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் காசு தருவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தைகளை கூறி இவனுக்குனே சொந்தமான ஒரு பிரைவேட் ஜெட்டையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல எந்த மூலையில எந்த பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், எந்த ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையுமே இந்த ஒரு ஐலாண்ட்ல கூட்டிட்டு வச்சு அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அவங்களை குளிப்பாட்டுறது, அவங்களுக்கான சேவைகளை செய்யறது, இது எல்லாத்தையுமே இந்த மைனர் பெண்களை வச்சு இவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி மைனர் பெண்களோட இந்த மாதிரி பிரின்சஸும் ஆக்ட்ரஸும் இல்ல பெரிய செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து மைனர் பெண்களோட இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் காலப்போக்கில் வந்து அந்த பெரிய பெரிய பெத்தகைகள் எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு எகென்ஸ்டான வீடியோ என்கிட்ட இருக்கு, எனக்கு தேவைப்படுற காரியத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு மிரட்டினதாக சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்த இவனுக்கு எகென்ஸ்டா கேஸ் வந்து இந்த மைனர் பெண்களுடைய அம்மா அப்பாக்கள் கோர்ட்ல போட்டு 2019 வந்து இவன் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போறான். அந்த ஜெயிலையே இவன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்ததாகவும் சொல்லப்படுது. காசுக்காக ஆசைப்பட்டு மைனர் பொண்ணுகளை வந்து பாத்தீங்கன்னா இதற்கு இன்வால்வ் பண்ண வச்சு ஒரு லோக்கல் கிளப் மூலியமா பணம் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐலாண்டை வாங்கி அந்த ஐலாண்டுக்கு தன்னுடைய பேரை வச்சு அந்த ஐலாண்ட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ் இன்வைட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து கடைசியில அவங்களையே பிளாக்மெயில் பண்ணி இப்ப அவனை தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டான். இதுதான் இதோடைய ஒன்லைன் ஸ்டோரி.